பண்டைய காலத்தில் விரிந்தாவில் தெய்வீக இளைஞர் கிருஷ்ணர் வாழ்ந்தார். அவருடைய மனம் அன்பு மற்றும் கருணையால் நிறைந்தது. தொலைவில் வறுமையில் தத்தளிக்கும் சுதாமா என்ற உண்மையான நண்பர் தனது அன்பு மனைவியுடன் எளிமையான வாழ்வை வாழ்ந்தார். ஒருநாள் தனது பழைய நண்பரான கிருஷ்ணருக்கு ஒரு பரிசு கொடுக்க சுதாமா முடிவு செய்தான். பெரும் செல்வமும் இல்லை, இருந்தாலும் அன்பு நிறைந்த ஒரு சிறிய புட்டி அரிசியை கவனமாக மூடி வைத்தான். அவனுடைய இதயத்தில் நம்பிக்கையோடு சுதாமா துவரகாவின் தெய்வீக அரண்மனையை நோக்கி பயணித்தான். கிருஷ்ணர் அவரை அறிந்து மகிழ்ச்சியுடன் ஓடி வந்து கரங்களில் அணைத்துக் கொண்டான். அந்த அருவான நட்பு எல்லா போரையும் தாண்டியது. சுதாமா கொண்டு வந்த எளிய பரிசை கிருஷ்ணர் அன்புடன் ஏற்று சாப்பிட்டார். அது பக்தியின் மிக உயர்ந்த வடிவம் என்பதை அவர் நமக்கு காட்டினார். கிருஷ்ணரின் கருணை காரணமாக சுதாமாவின் வீடு செழித்து மகிழ்ச்சியும் அமைதியும் நிரம்பியது. இவ்வாறு உண்மையான நட்பு, பக்தி மற்றும் தெய்வீக ஆசீர்வாதம் அனைத்தையும் கடந்தது.